கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு எப்படி தெரியுமா தம்பி, அங்க எப்படி தெரியுமா தம்பி, இங்க எப்படி தெரியுமா தம்பி, உன்னெல்லாம் விட்டா நாட்டை அழிச்சிருவானு தம்பி, நீனும் நானும் வந்து தாடி வைக்கணும் தம்பி, அதை கட் பண்ணணும் தம்பி, அப்பதான் தம்பி நம்மளால இங்கெல்லாம் இங்க வந்து நிம்மதியா இருக்க முடியும் தம்பி, இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை தம்பி, இந்த மாதிரி வந்து முஸ்லீம் பசங்க வந்து நம்ம பிள்ளைங்களை தேடி லவ் பண்ணி லவ் ஜிகாத்து பண்றானுங்க தம்பி, அந்த நாடக காதல் லவ் ஜிகாத். அப்ப இப்படி ஒரு ஆபத்து இருக்காளா, என்னடா ஐயோ நாட்டை காப்பாத்தணுமே, தேசத்தை காப்பாத்தணுமே, நம்ம சாதியை காப்பாத்தணும்னா மதத்தை காப்பாத்தணும், மதத்தை காப்பாத்தணும்னா நாட்டை காப்பாத்தணும். அப்ப இதெல்லாம் ஒண்ணு வந்து கனெக்டா இருக்கு. நாடு, மதம், சாதி, சாதி, மதம், நாடு, இந்த மூணத்தையும் நாம வந்து காப்பாத்தணும்னா அப்ப நாம வந்து இராணுவத்துல சேர்ந்து எப்படி இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு வேலை செய்யறதோ அது போல பாஜகவுல சேர்ந்து நாட்டுக்காக நம்ம வந்து பணியாற்றுறது ஆகச்சிறந்த கடமையா நினைச்ச தற்கொலை தான் நானு. அப்ப சோ அப்படிதான் நம்ம உள்ள வரோம். சேர்ந்துட்டீங்களா பிஜேபியில? சேர்ந்துட்டேன். முதல்ல நான் சேர்ந்தது பாஜக தான் சேர்ந்தேன். எல்லாமே வந்து சங்கத்துக்கு போய் வந்து கட்சிக்கு வருவாங்க. நான் முதல்ல கட்சியில சேர்றேன். கட்சியில வந்து எங்க ஊர்ல வந்து எங்க நகர பொதுச் செயலாளரா ஃபர்ஸ்ட் சேர்றேன் நானு. ஆமா ஆமா, அந்த எங்க ஊர்ல ஒரு சில கூமுட்டையானங்க இருப்பானுங்க, அவனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு தான் பாரத் மாதாக்கு பைசாக்கு பிரோஜனம் இல்லைங்கிறது கடைசியா தான் தெரிஞ்சிச்சு. இப்படி எல்லாம் சேர்ந்துதான் நாட்டை காப்பாற்றணும், மதத்தை காப்பாற்றணும், சாதியை காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து தலித்தும் முஸ்லீமும் தான். அப்ப இவனுங்களை ஒடுக்கணும், அப்பதான் நாம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், நம்மளோட கை ஓங்கி இருக்கும், நமக்கு பாதுகாப்பா இருக்கும், நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் நமக்கு புனிதம் அப்படிங்கிற ஒரு வந்து கேவலமான மனநிலையில ஒரு பொய்யான கருத்தை நம்பிதான் நான் அதுக்குள்ள போனேன்.